வணக்கம் மக்களே. ஏன் கத்துற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டீசென்ட்டா டீல் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை அது ஏதோ ஸ்பெஷல் சொல்ல போறியா? இல்ல வணக்கம் மக்களே, இன்றைக்கு நம்ம ராசியை பார்க்க போறோம் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. பட் ரொம்ப நாளா இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னது ஷாலினி? நீ ஒரு லூஸ்னு. லூசா? நாங்க நிறைய நியூஸ் கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாது. ஏண்டா டேய், நீங்க லேட்டா கொண்டு வரீங்க, நாங்க அப்பப்போ ட்விட்டர்ல அப்டேட்ல இருக்கோம். சாரிங்க, ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, எக்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. சோ அதனால வந்து ஆமா, மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நம்ம போன கிழமை வரல. சோ மக்கள்லாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க, எங்கடா இவங்களை காணோம்னு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே தேடி தேடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா நாங்க இந்த ப்ரோக்ராமை செஞ்சோம். ஏன் செஞ்சோம், சரி ஏன் அது வரல அப்படின்னு பார்த்தா அது சொல்ல வேணாம். சொல்ல மாட்டான், அது என்னன்னே சொல்ல மாட்டான் கடைசி என்னங்கிறது. ஏன்னா வந்து அது கம்பெனி சீக்ரெட், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லவே இல்லை ஒண்ணுமே. சொல்ல மாட்டான்டா அவனுக்கு தெரியாதுடா. சரி ஓகே, மன்னிச்சிருங்க. ஒரு வாரம் நாங்க வரல, இருந்தாலும் அதோட இந்த வாரத்தை அப்படியே கொத்தா கொண்டு வந்து கொடுக்க போறோம். அப்படியே அப்டேட்ஸ் கடகடன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. அதனால வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மயு, உங்களுக்கு பிரம்மாண்டம் சொன்னா யார் ஞாபகம் வராங்க? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எப்பயுமே சங்கர் தான். பிரம்மாண்டம் ஈக்குவல் டு சங்கர். எஸ். ஸோ இந்த சங்கரோட படங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்த படங்கள் நம்ம பார்த்தோம்னா கேம் சேஞ்சரா இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து நினைச்ச அளவுக்கு வந்து அந்த படம் வரல. அவரோட யூனிவர்ஸ்ல இருந்து இந்த கதை, இந்த ரெண்டு கதையை வந்து அந்த காலத்துல சங்கர் வந்து என்ன மாதிரி ஸ்கிரீன் பிளே, என்ன மாதிரி பிரம்மாண்டத்தை கொடுத்தாரோ, பிரம்மாண்டம் இருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து கதைகள் பீப்புள், அதாவது ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற விஷயமா இந்த ரெண்டு படமும் இல்லை. ஆனால் அவரோட கதையான்றது சந்தேகமே நமக்கு வந்துடுது. கண்டிப்பாக கேம் சேஞ்சர் வந்து கார்த்திக் சுப்ராஜர் கதை தான். வேற என்னமோ சொல்ல வர்றீங்க, கண்டிப்பாக எனக்கு சரி சொல்லுங்க. இவனா அதான் நீ என்ன பண்றேன்னா சரி நீ நான் அடுத்தபடியா என்னன்னா, தலைவன் வந்து வேற ரகமா களமிறங்க போறாரு. இது நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன், இருந்தாலும் உங்க வாயால கேள்விப்படுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அப்டேட்ஸ் தான். வேல்பாரி என்ற படத்தை வந்து இயக்குறதுக்கு வந்து தயாரா இருக்கிறார். அதாவது வேல்பாரி கதையை வந்து நாவலை வந்து அப்படியே படமா நமக்கு கொண்டு வர போறாரு. சூப்பர். இப்போதைக்கு என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து வேல்பாரி தான். இவர் வந்து ஆல்ரெடி வந்து பொன்னியின் செல்வன் கதையை பண்றதுக்காக இருந்தது. ரைட்டர் சுஜாதா அவங்களோட அந்த காம்போ இருந்த டைம்ல வந்து அப்படியே வந்து பேசியிருக்காங்க, பொன்னியின் செல்வன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு அப்படியே வந்து மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு, பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு பொன்னியின் செல்வனுக்கு ஈக்குவலான ஒரு கதை அப்படின்னா வந்து அது வந்து வேல்பாரி தான். ஸோ இந்த வேல்பாரி கதையை வந்து கோவிட் டைமில் வந்து சங்கர் வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டேன், இந்த படத்தை இந்த கதையை வந்து நான் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட திரையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய இன்டர்வியூஸில் வந்து அவராக சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சசி, நீங்கள் சொல்ல வந்த அப்டேட்டை நான் அப்படியே நானே சொல்லிடுறேன். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? சொல்லு தலை நீ. ஸோ வேல்பாரி படத்துக்கான ப்ரொடியூசரை வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தார். ஸோ கடைசியாக ப்ரொடியூசர் வந்து கிடைச்சிட்டாங்களாம். யாரு? அதுக்குள்ள மர்மம் பார்க்கணும் ஆசை உங்களுக்கு. ப்ரொடியூசர் யாருன்ற அப்டேட் வந்து நமக்கு இன்னும் வரல. கருப்பே குசும்புக்காரன். ஓகே. ஸோ இன்னொரு அப்டேட் அந்த படத்துலேருந்து வந்திருக்கு. படத்துக்கான யாரை காஸ்ட் பண்ணுறது, யாரை ஹீரோவை போடுறதுன்னு ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். விக்ரம், சூர்யா இப்படி இதுன்னு ஹிந்திலேருந்து நிறைய பேரை வந்து அதுக்கு காஸ்ட் பண்ணுற ஐடியாவில் சங்கர் இருந்தாராம். கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தனுஷை வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்குதான். தனுஷ் என்ன சார எதுக்கு வேல்பாரி நான் தான் ஹீரோ. இந்த வாரம் ஏவிஎம்ல சாங் ஷூட்டிங். சங்கர் சார் என்ன ரெடி ஆகி வர சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ வந்து 1000ல் 2 வந்து செல்வராகவன் அதாவது 2024 வந்து வெளிவரதுக்கு இருந்தது. பட் அதில் வந்து தனுஷ் தான் நடிக்கிறது. ஸோ அந்த படம் வந்து ஏதோ ஒரு காரணங்கள்னால 2 வருஷம் தள்ளி போயிடுச்சு. படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கூட தெரியல. அதுக்கு பிறகு இந்த படத்தில் அப்படி ஒரு எபிக் கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்க இருக்காது. இது வந்து உண்மையான நியூஸா இல்லாட்டி இருக்குமாரா ஃபேக்கா என்னது? கண்டிப்பாக இது உண்மையான நியூஸாக தான் இருக்கும்னு நம்புவோம். நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா வரும்ன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்து தாய்க்கிளை படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அவர் அந்த படம் வந்து சிவகுமார் முருகேசன் வந்து ஒரு டெபியூ டைரக்டர். இந்த
அவருக்கு வந்து இப்போ சரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியாச்சு, ஒரு டெபியூ டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் படம் வெளில வந்த பிறகு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸ் முடிவு பண்றதுக்கு முன்னாடியே, இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் வந்து அந்த டைரக்டருக்கு வந்து அவரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டார். ஸோ கொடுத்து அதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போன வாரம் வந்திருந்தது. அந்த படத்தோட பேர் கூட செய்யும்னு சொல்லி வச்சிருந்தாங்க, டைட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அது கமல்ஹாசன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு இன்னொரு படமும் சான்ஸ் வந்துருச்சு. இன்னொரு படம் ஐ மீன் இன்னொரு படம்னா இந்த படம் தான், அதாவது சேவன் தான் வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தாய் கிழவி படத்தோட ரிசல்ட் வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட்டாக போகும் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில் வருது, எப்படி அந்த படம் இருக்குது, எப்படி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதா. ஸோ அதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன், அதாவது கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து இந்த சேவன் படத்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டைரக்டர் தான் மணிரத்னம். மணிரத்னம் வந்த காதல் காவியங்கள்லாம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது. அலைப்பாய் தேவையா இருக்கட்டும், ஓகே ஓ காதல் கண்மணி, எல்லாமே நம்ம கண் முன்னாடி அப்படியே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோம்னா விஜய் சேதுபதி, அதாவது மணிரத்னம் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச படம் தான் செக்கச்சவந்த வானம். இது 2018 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா அந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் கிடைச்சிச்சு. நாயகன் அளவுல எதிர்பார்த்த படம் தான். ஏன்னா வந்து டீசர் கட்டே வந்து 3 நிமிஷம். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டா சொல்லும்போது சரி இந்த படம் ஒரு பெரிய ஒரு ஸ்கேல்ல இருக்கும். சரி மணிரத்னோட படம்னாலே ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்கும்ன்றது தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு பிறகு இந்த படம் கூட பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் வந்து அது எல்லாமே எல்லா பாட்டும் அதில் சாட்டிஸ்ஃபைட். பட் படம் தான் கொஞ்சம் ஆவரேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு தள்ளி அடிக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா மணிரத்னம் விஜய் சேதுபதி இந்த கூட்டணி வந்து திரும்பவும் செய்யறாங்க. அதாவது அவர் என்ன ரீசெண்டா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காருன்னா, விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில வந்து அப்டேட் கொடுத்திருக்காரு, இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்குமா, அதாவது வேற லெவல்ல இருக்க போகுதான் அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. சூப்பர். அது தவிர்த்து இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ்னா, இந்த படத்துல ஹீரோயினா தாய் பல்லவி வந்து ஜாயின் பண்ணி, ஸோ இந்த காம்போ வந்து நல்லாவே இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. மணிரத்னம் காதல் கதை தான், மேக்சிமம் காதல் கதை தான். ஏன்னா அவர் எடுத்துகிட்டு வந்து எல்லா படங்கள்லேயும் சரி, எல்லா ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, லவ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக அது லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். லாஸ்ட்டாக அவர் டைரக்ட் பண்ணி வெளில வந்த படம் தான் தக் லைஃப். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு பேசப்படலை, எதிர்பார்த்த அளவுக்கு பேசப்படலை. ஏன்னா அந்த படத்துல பாட்டை பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ் ஆனிச்சு, ஆனால் படம் வந்து கொஞ்சம் அடிவாங்கிடுச்சு, அவரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது தக் லைஃப்ங்கிறது வந்து ஒரு ராவணன் மெத்தட்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி ராவணன் எடுக்கலான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனா அது அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. அப்பெல்லாம் நாங்களாம் பாட்டெல்லாம் படிச்சிருந்தோம், முத்தமலை எங்கே கொட்டி தீராதோ. நீ கச்சேரில பாடலானே அப்படியா? இதுல வேற தீவசன் சின்மய் வசன் சண்டை வேற. அப்புறம் போய் தியேட்டர்ல பார்த்தா தீவசன் பாட்டே காண தூக்கி ஏற்றிட்டாங்க. சரி அது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டு ரிலீஸ் ஆகுது, பாட்டு சூப்பரா இருக்கும். போயிட்டு பார்த்தா அங்க த்ரிஷா மைக்க பிடிச்சிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. கொலை பண்ணிட்டானுங்கடா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்து ஒரு கம்பேக் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, கம்பேக்காக தான் இருக்கும்னு. கண்டிப்பா. ஸோ அது மட்டும் இல்லாம ஹிப்ஹாப் ஆதின்னு சொன்னோன்னா என் மைண்ட் அங்க போகுது. அதேதான் மீசைய முறுக்கு. ஸோ மீசை முறுக்கு வந்து ஒரு யூத், அதாவது யங்ஸ்டர்ஸ்ட வந்து எவ்வளோ ரீச் ஆன ஒரு படம்ங்கிறது, சாதிக்கணும் துடிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு மக்களாம் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக அது வந்து பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி. ஜீவா ஹிப்ஹாப் ஆதி இவங்க 2 பேரோட ஒரு லைஃப் ஸ்டோரி தான் அந்த படம். மீசையம் இருக்கு, ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. நம்ம சுந்தர் சீதா வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள் அப்படின்னு நம்ம டிஆரோட படத்தோட டைட்டில்ஸ் வரும்ல, எல்லாம் நானேடா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அவர் தான் வசனம், பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு. அதாவது மீசை முறுக்கு பார்ட் 1 ரீரிலீஸ். இது மீசை முறுக்கு 2. இந்த மீசை முறுக்கு 2ஓட டைட்டிலில் வந்து அவருடைய கன்சர்ட் ஒன்றில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார், ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வீக்
அதாவது படத்தோடைய ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நல்லா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பீரியட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 80s நடந்த கதை மாதிரி எடுத்து 80s இவர் ஏஜென்சி அப்படி இருக்க மாதிரி ஒரு கானா பேஸ்டு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் என்ன விஷயம்னா, நம்ம பார்ட் 1 பார்த்தோம்னா பார்ட் 1ல இம்பாக்டான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். ஓகே, அதாவது அப்பா கேரக்டர். விவேக் சார் வந்து அந்த ரோலை வந்து எப்படி ப்ளே பண்ணியிருப்பாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய போர்ஷன் வந்து சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவர் சொல்ற அந்த டயலாக்லாம் அப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படியே தெம்பு விட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஏகே வந்து இப்போ கொஞ்ச நாள் அவர் காணும், அப்படியே அவர் கார் ரேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பிஸி ஆகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏகே இல்லாம அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கலக்குன்னு கலக்குறாரு. ஸோ ஏகேட வந்து அடுத்த படமா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் குட் பேட் அக்லியை வந்து டைரக்ட் பண்ணவரே தான் அடுத்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. ஆதிக் ரவிச்சந்தர் வந்து டைரக்ட் பண்றாரு. ஸோ இந்த படத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீலீலா வந்து இந்த படத்துல இருக்காங்கன்னு சொல்ற அப்டேட் வந்து நமக்கு ஏற்கனவே லீட் ரோல் ப்ளே பண்ண போறாங்க. லீட் ரோல் ஹீரோயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து யார் இந்த படத்துல வந்து ஜாயின் ஆகியிருக்காங்கன்ற அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மோகன்லால் வந்து இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து மிஸ்கின், ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேருமே இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஜிவி பிரகாஷ் சொன்னோம் நம்ம எல்லாம் மியூசிக் பண்ண போறாரான்னு நீங்க யோசிக்கலாம். அவர் நடிக்க போறாரு படத்துல. சூப்பர். இப்போ நீங்க வந்து ஜீத்து ஜோசப் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீத்து ஜோசப் என் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? ஸோ அவர் வந்து ஒரு மலையாள டைரக்டர். அவர் வந்து தான் நம்ம கமலை வச்சு பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஓ, அவர் ஸோ அவர் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு படம் ஒன்று போய்கிட்டு இருக்கு, திருஷ்யம்னு சொல்லி. பாபநாசத்தை அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்த படம் தான் திருஷ்யம் 2. ஸோ அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேயும் வந்து ஹியூஜ் சக்ஸஸ். ஸோ அந்த படத்தோடைய 3rd பார்ட் வந்து இந்த வருஷம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. என்னடா அந்த மனுஷன் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்குது நானும் பார்த்தேன். அது யார் தெரியுமா? நம்ம அஸ்வத் மாரிமுத்து. என் தலைவன் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி உனக்கு சிக்கிட்டாரு. இந்த வாட்டி எனக்கு சிக்கிட்டாரு. ஆனா அஸ்வத் மாரிமுத்து சிக்கல, பிரதீப் ரங்கநாதன் தான் சிக்கிட்டாரு. சிக்கும் அந்த பேயோட பாவாடை சிக்கும் தூக்கி தலையில மாட்டிக்கும். டிராகன் படத்தோட 1 year கம்ப்ளீஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த டைம்ல வந்து பிரதீப் வந்து ட்விட்டர் எக்ஸ்ல வந்து நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஓகே, அது அப்படிதான். எத்தனை வாரம் சவால சேர்ந்து எத்தனை வருஷமாச்சு, இன்னும் பாலப்படம் கூட முடிக்கல. போய்கிட்டே இருக்கும். அதான் பிரதீப் ரங்கநாதன் வந்து 1 year செலிப்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அடுத்தது இதோட 2வது பார்ட் கண்டிப்பாக எங்களோட ஜாயின் பண்ணி டூ டிராகன்ஸ் அதே மாதிரி தான் ஃபோட்டோ வச்சு போட்டிருங்க. அப்போ இந்த நெருப்பறிகிறது டிராகன்ஸ் எல்லாம் அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். 3 கேளு, 3 சொல்லு. அந்த மாதிரிலாம் போட்டிருங்க. சரி, பட்ஜெட் இல்லப்பா இன்னுமா அது பட்ஜெட் கிடைக்கல, என்ன பண்றது? ஓகே, இப்படி டிராகன் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து எப்படியும் கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். டிராகனை விட மாசா வரும்னு எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லா அப்டேட்ஸையும் பார்த்தாச்சு. ஆமா, எல்லாமே பிளாஸ்டான அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அப்டேட்டும் வச்சிருக்கேன் நான். என்னதுடா எனக்கு தெரியாம? அதாவது லாஸ்ட்டாக வந்து இந்த நெல்சன் டைரக்ஷனில் வந்து ரஜினி கமல் நடிக்க இருந்த படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. KHRK. எஸ், அது வந்து நாங்கள் வந்து போன வாரமே கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் எங்களால் வந்து எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு. அதோட அனிருத்தா மியூசிக். ப்ரோமோ வந்து வேற லெவலுக்கு வந்துரு. ஸோ அது சின்ன கண்டென்ட் தான், இருந்தாலும் அது நல்ல ஒரு பெரிய ரீச்சாக இருந்தது. அந்த படத்தில் ஒரு டவுட் சொல்லுங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே? எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. 45 வருஷத்துக்கு பிறகு இப்படி மாஸ் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதையா மரண அறிவித்தல் வாசிக்கிற மாதிரி இல்லை நம்ம அப்படி வச்சுட்டு இருக்க? இல்லை, அப்போ இந்த ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கப்பு நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க. சரி, அதை குடிச்சிட்டு சரி இன்னைக்கு தெம்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தம்பி தூங்கிட்டான். ஆமாம், ஏதோ அப்படியே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்த கொடுத்தாச்சு. 45 வருஷத்துக்கு பிறகு ஓகே. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸோட இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா தலை? ஆமாம், சொல்லுங்க. உன்னை இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு பிரதீப் ரங்கநாதன் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. பிரதீப் ரங்கநாதன் கலரா? ஆமா, நானு. ஆமா, யோ பேசாம ஓட்டியா நீ? பிரதீப் ரங்கநாதன் பாத்துக்கா இல்லையா? இதுக்கு நான் ஒன்றும் இல்லை, எடிட்டரே கட் பண்ணி தூக்கிறேன். நீ தாண்டா ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்த அதை தாண்டா இங்கே கண்ணு அடிக்கிற வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப
ஆதரிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் தலைவனுக்கு வேறு லெவலுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் நிறைய சினி பைட்ஸோடு உங்கள் கூட வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறும் நான் சாசி மயூ. பாய் பாய், டடா, டேக் கேர்.